வணக்கம். தமிழ்நாடு அரசு ஓய்வூதியர்களுக்கான கருவூல நேர்காணல் தொடர்பான ஒரு தகவலை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். போன 2023ஆம் ஆண்டு மே மாதம் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதன்படி 1/7/2023 முதல் கருவூல நேர்காணலில் புதிய நடைமுறை அமல்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிச்சிருந்தாங்க. அந்த முறை தொடர்பான வீடியோவை ஏற்கனவே நம்ம போட்டிருந்தோம். பொதுவாக இந்த கருவூல நேர்காணல் ஆனது ஒவ்வொரு வருடமும் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாதங்கள்ல நடைபெற்றுக் கொண்டிருந்தது. 1/7/23 முதல் இந்த 3 மாதங்களுக்கு பதிலாக வருடம் முழுவதும் நடைபெறும் என்று தெரிவிச்சிருந்தாங்க. வருடம் முழுவதும் என்ன முறையில் நடைபெறும் என்பதற்கான விளக்கமும் கொடுத்திருந்தாங்க. அதாவது ஒரு ஓய்வூதியதாரர் எந்த மாதம் ஓய்வு பெற்றாங்களோ அந்த மாதத்தில் அந்த கருவூல நேர்காணல் செய்ய வேண்டும். ஒருவேளை அந்த மாதத்தில் செய்ய விடுபட்டால் கூடுதல் அவகாசமாக அதற்கு அடுத்த மாதமும் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிச்சிருந்தாங்க. உதாரணத்துக்கு ஜூலை மாதத்தில் ஓய்வு பெற்ற ஒருவர் அந்த ஜூலை மாதத்தில் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதிக்குள் நேர்காணலை செய்ய வேண்டும். ஒருவேளை வேறு காரணங்களால் செய்யாமல் விட்டிருந்தால் அதற்கு அடுத்த மாதமான ஆகஸ்ட் மாதத்தில் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதிக்குள் செய்ய வேண்டும் என்பதற்கான கூடுதல் அவகாசமாக அதற்கு அடுத்த மாதமும் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் ஓய்வூதியர்கள் அவர்கள் ஓய்வு பெற்ற மாதம் மற்றும் அடுத்த மாதம் ஆகிய 2 மாதங்களில் ஏதேனும் ஒரு நாளில் அவர்களுடைய நேர்காணலை செய்ய வேண்டும் என்பது தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த முறையில்தான் இந்த 2024ஆம் வருடமும் நேர்காணல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் ஜனவரி மாதத்தில் ஓய்வு பெற்றவர்கள் ஜனவரி மாதத்திலே நேர்காணல் செய்திருக்க வேண்டும். ஒருவேளை ஏதேனும் காரணங்களினால் செய்யாமல் இருந்தால் அவர்கள் அதற்கு அடுத்த மாதமான பிப்ரவரி மாதத்திற்குள் செய்ய வேண்டும் என்பதற்காக தகவல் பரிமாறிக் கொண்டிருக்கின்றேன். அதேபோல் இந்த பிப்ரவரி மாதம் ஓய்வு பெற்றவர்கள் இந்த மாதத்திலும் அதற்கு அடுத்த மாதமான மார்ச் மாதத்திலும் செய்ய வேண்டும். இதேபோல் வருடம் முழுவதும் ஒவ்வொரு மாதத்திலும் ஓய்வு பெற்றவர்கள் அந்த மாதம் மற்றும் அடுத்த மாதங்களில் செய்ய வேண்டும். அதனால் இந்த தகவலை உங்களது உறவினர்கள், நண்பர்கள் யாரேனும் ஓய்வூதியர்களாக இருந்தார்களேயானால் அவர்களுக்கு பகிருங்கள். உதவியாக இருக்கும். நன்றி.